Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். திணை அரிசி வச்சு சூப்பர் கிறிஸ்பியா முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படினு நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்குன்னு. சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திணை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் திணை அரிசி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இத தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா ஊற வைக்கணும். அதில் நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அரைக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் முறுக்கு தட்டை எல்லாமே சூப்பராக பண்ணலாம். பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா வடிச்சாச்சு. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் நிழல்லே காய வைங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகுற வரைக்கும் நல்லா காயட்டும். ஃபேன் காற்றுல இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஓரமாக காய போட்டாலே ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பச்சரிசிலலாம் நீங்கள் பண்ணுவீங்க இடியாப்பத்துக்கு அப்புறம் முறுக்குக்கெல்லாம், அதே மாதிரி தான் இதையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்போ முறுக்கு தட்டை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் திணை அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு அப்படி இல்லைனா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உளுந்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம், எள்ளு அப்படி இல்லைன்னா ஓமம் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் அந்த உப்பு அந்த பட்டர் எல்லாம் எல்லா மாவுலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்தி நல்லா பிசைய போகிறோம். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு குழலில் நான் அந்த ஸ்டார் அச்சில் செய்ய போகிறேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ சுற்றும் போதே அவ்வளோ ஈஸியாக வரும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. அதே மாதிரி சாப்பிடும்போதும் ரொம்ப ஹார்டாக இருக்காது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த சைஸில் உங்களுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி அதில் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அந்த சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறம் நமக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ நமக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்கும். இதை மாதிரியே நான் மிச்சம் மாவில் உள்ள முறுக்கையும் செஞ்சு எடுத்துடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.